அங்கிள்ன்றீங்க? ஏங்க அவரே பெருமையா இன்னொருத்தர் அங்கிள்ங்கும் போது நான் விஜய் ஆசையா அங்கிள் சொல்லுவேன். பூமர் அங்கிள். எஸ். கமான் அங்கிள். அப்ப நானும் சொல்லுவேன். சொல்லுங்க. நானும் சொல்லுவேன். ஆனா நான் வந்து தமிழ்ல சொல்லுவீங்க. ஆமா, நான் விஜய் மாமா தான் சொல்லுவேன். சொல்லுங்க. மாமா. நான் விஜய் மாமா தான் சொல்லுவேன். சொல்லுங்க. மாமா. மாமால பல வகை இருக்குல்ல. ஏச்சா நீங்க என்ன பொண்ணுக்கு முறமாவனா இல்ல தாய் மாமனா? ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? ஸ்டாலினை பார்த்து அங்கிள் அங்கிள்ன்றியே, ஒரு நடிகைக்கு சோப்பு போட்டியே, அந்த படம் எடுத்தது உங்க அப்பா தானே, அப்ப அவர் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவாரு சார்? உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். பிள்ளைங்களை பெற்றா மட்டும் போதாது, வளர்க்கணும். பிள்ளைங்களை ஒழுங்கா பெற்றிருந்தனா, ஒழுங்கா வளர்த்துருந்தனா, அந்த பிள்ளைங்க மத்தவங்களை பார்த்து அங்கிள் சொல்லியிருக்காது. அப்படி திரும்பி அந்த பக்கம் கேளுங்க. புள்ளிகளை பத்தி சொன்னா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சிரஞ்சீவியோடைய மாநாட்டுக்கு 20 லட்சம் பேர் வந்தாங்க. இன்னைக்கு சிரஞ்சீவி எங்க இருக்காரு? வீட்டுல தான் இருக்காரு. அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? யாரெல்லாம் எவன்லாம் எம்ஜிஆர் மாதிரி சொன்னானோ அவன்லாம் உருப்படாம போயிட்டான். எந்த பயனும் இல்லை. கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டது அவர் வளர்ச்சிக்கும் பிரயோஜனமாச்சு. எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும் அது ஒரு அயோக்கியத்தனம். இல்ல இப்பெல்லாம் அப்படிதான் பண்றாங்க. வீடு வாங்கி கொடுத்துட்றாங்க, பொண்டாட்டி லண்டன் கொடுத்துறாங்க, அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டுறாங்க. என்னமோ சொல்றீங்க பாஸ், எனக்கு அதெல்லாம் புரியும். எனக்கே புரிய மாட்டேன். புரியாதே எல்லாத்தையும் பேசுறீங்க. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? ஏய் சொல்றாங்க. மது அருந்து இறந்தாங்க, லாக்அப் டெத் நடந்துச்சு. உடனே போயிட்டு விஜய் பார்த்தாங்க. இப்போ ஆணவ படுகொலை நடந்துச்சு, ஒரு கண்டனமும் தெரிவிக்கல, போய் அந்த பெத்தவங்களையும் பார்க்கல. வெட்டப்படுபவன் ஜாதியும் நமக்கு வேணும் ஓட்டு, வெற்றவன் ஜாதி ஓட்டு வங்கியில பாதிக்கும். அதனாலதான் ஒத்திருக்கிறாரா? என்ன நான் 100% புரோக்கர். அப்போ ஆணவ படுகொலை பண்ண அவனோட அசிங்கமானவன் இவன் தானே. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தன் கட்சிக்கார மாநாடுல இறந்துட்டான் 5 பேர். இதுக்கும் விஜய் பார்க்க. ஆனா எங்கெல்லாம் மக்களுடைய வாக்கு வங்கி கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிருக்காங்க. என்ன கேவலமான வெக்கங்கட்ட அரசியல் வரவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச. உங்களோட ஜூனியர் பசங்க எல்லாம் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் ஆசைப்படுறதில்ல என்னங்க, அதுக்கு கூடவா நீங்க முடிவே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு போட்டோம். ஏங்க கனவு காண்றதுக்கு யாருக்கு வேணா உரிமை இருக்குல்ல. அப்ப நடக்காதுன்றீங்களா? நடக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அந்த குழந்தை ஆசைப்பட்டுல உங்க துறையை சார்ந்தவங்க. குழந்தை ஆசைப்பட்டா பல்லி மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். அப்போ வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே என்ன? இது புள்ள. சரி, ஒரு நடிகர் வந்து முதல்வர் ஆகணும், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும். கவுன்சிலர் ஆகி லோக்கல் ப்ராப்ளம்லாம் பார்த்து எம்எல்ஏவாகி அதுக்கு பிறகு கட்சிக்கு வேலை செஞ்சு கட்சி தொண்டர்களோடு பழகி பல ஜாதி மக்கள். சார் நீங்க ஹீரோ சார்? ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க? நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். அப்புறம் கொஞ்சம் அரிசி, அப்பா சிஎம், அப்பா டெல்லி, இது போதும் சார். சரி, விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது இது? இந்த மேடையில பேசுறாருல, ஸ்கிரிப்ட் வச்சு படிப்பார்ல, படத்துல நடிப்பாரு, அந்த டைலாக் பிடிக்குமா? யதார்த்தமா பேசுவார், அது பிடிக்குமா? ஸ்கிரிப்ட் தான், சாதாரணமாக பேசலாம். விஜய் சாதாரணமாக இல்லாட்டே நம்ம உதயநிதி மாதிரி ஒரு செங்கலை வச்சு ஒரு எலெக்ஷனே ஜெயிச்சார் அவர். ஆமா. இதுதான் அதிமுகவும் பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இதுதான் இருக்கு. இதுதான் அதிமுகவும் பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இதுதான் இருக்கு. விஜய் நான் தான் ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து அப்படியே வரலாம், அவர் ஒன்றும் தப்பு. இப்போ இந்த மாநாடுல விஜய் ஒரு மாநாடு நடத்தினார் மதுரையில். எடுத்த உடனே சிங்கத்தை பத்தி பேசுறாரு. ஏற்கனவே ஒரு சிங்கம் வந்துட்டு போச்சே, அது அசிங்கப்பட்டு அது கர்நாடக சிங்கம்னு சொல்லிச்சு. ஆமா. पहले आप लोग इस वीडियो को देखो, फिर इसके कमेंट पढ़ोगे, ठीक है? ரசிகர்கள் பாவம் சார். ஒரு நடிகரை நேராக பார்க்குறோம், லைஸாக கிள்ளி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், இல்லைன்னா அவர் துண்டு கிண்டு போட்டு அதை வாங்கி மோந்து பார்த்துட்டு வீட்லேயே வச்சுக்கலாம். பெத்த அப்பா அம்மா பற்றி கவலை கிடையாது. இது ஒரு வெறி. இது ஆந்திராவில் தான் நம்பர் 1, அடுத்தது தமிழ்நாடு. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. கட்சியில ஜனநாயகம் பாத்தீங்களா? நீங்க மேடையில மதுரை மாநாடு மேடையில விஜய் பேசும்போது அந்த கட்சியில மேடையில இருந்தவங்க எழுந்து நின்று மரியாதை கொடுத்தாங்க, பாத்தீங்களா? ஜனநாயகம் அடிமைத்தனம். அதனால தான் அவர் ஏடிஎம்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லவே இல்லை. அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி நிற்பாங்க எல்லாரும். நீங்க பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. இப்படி கொஞ்சம் இப்படி
கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி அப்புறம் இப்படி. இல்லை இப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்கு? திமுக ஆட்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 மார்க்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டாக தான். எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிஎம் சாருக்காக. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு பிஃபோரோ பர்மிஷன் எதுவுமே வாங்கலை. சார் வருவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிற்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம். அதே மாதிரி ஜீசஸோட ஹெல்ப்பில் பிளெஸ்ஸிங்ஸில் சார் வந்து நின்றாங்க. எங்களோட கோரிக்கை எல்லாமே கேட்டாங்க. நான் அப்பான்ற உள்ளுணர்வோடு தான் நாங்கள் எமோஷ்னலில் தான் அவங்க நிற்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நின்றாங்க. எங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட மாதம் 5000 ரூபா வரைக்கும் இலவச நலத்திட்ட உதவிகளை 1.5 கோடி பேருக்கு வழங்குகிற திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஒன்றுமே சொல்லாமல் என்ன ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிற இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? திமுகவை வந்து அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க. இந்த திமுகவை வீழ்த்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்கக்கிட்ட வந்து பணபலம், படைபலம், மீடியா பலம், கூட்டணி, மக்கள் ஆதரவு எல்லாமே இருக்குது. மது அருந்து இறந்தாங்க, கலாச்சாரம் குடிச்சு. உடனே போயிட்டு விஜய் பார்த்தார், ஆறுதல் தெரிவித்தார். லாக்அப் டெத்து நடந்துச்சு, உடனே விஜய் போனார், ஆறுதல் தெரிவித்தார். அப்படிப்பட்ட விஜய் இப்போ ஆணவ படுகொலை நடந்துச்சு, ஒரு கண்டனமும் தெரிவிக்கல, ஒரு வார்த்தையும் பதிவு செய்யலை, போய் அந்த பெற்றவங்களையும் பார்க்கல. ஏன்னா இப்போ அவர் அரசியலில் போகும்போது வெட்டப்படுபவன் ஜாதியும் நமக்கு வேணும் ஓட்டு, வெற்றவன் ஜாதி ஓட்டும் நமக்கு வேணும். இப்போ போய் பார்த்து யாருடைய ஓட்டை வாங்கிறது, எந்த ஜாதிக்காரன் ஓட்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓட்டு வங்கியில் பாதிக்கும். அதனால தான் பொத்தின்கிறாரா? ஆணவ படுகொலை பண்ணானே அவனோட அசிங்கமானவன், கேவலமானவன், துப்பு கெட்டவன் இவன் தானே. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். கலைத்துறையில் பல பிரச்சனைகள் இருக்குது. என்னைக்காவது நடிகர் விஜய் அந்த கலைத்துறை பிரச்சனைகளை பற்றி முன்னிலைப்படுத்தி தீர்வு கண்டிருக்கிறாரா? ஏன்னா அங்கே தீர்வு கண்டிருந்தார்னா இங்கே முதல்வராகி பல பிரச்சனைக்கு தீர்வு காணுவார். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். திமுக ஆட்சி மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு விஜய். யாரு? விஜய். ஏன் அவர் பையனுக்கு படம் நடிக்கிறதுக்கு அவரே தானே சான்ஸ் வாங்கி கொடுத்து லைக்கால படம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் மன்னர் ஆட்சி இல்லையா? மனசாட்சியோட பேசுங்க. எப்பவுமே உபதேசம் ஊருக்கு தான். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இப்போ இந்த மன்னர் ஆட்சி என்ன சொல்றீங்க? ஆம், நான் அரசியல் வாரிசு தான், நான் கலைஞரின் மகன் தான். இதை விட எனக்கு வேற பெருமை தேவையே கிடையாது. நான் அவரது ரத்த வாரிசு மட்டுமல்ல, கொள்கை வாரிசு. முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கைக்கு, கோட்பாட்டிற்கு, லட்சியத்திற்கு வாரிசு. பிராமணருடைய மொத்த ஆதரவும் பாஜகவுக்கு தான், தெரியுமா? பைத்தியக்கார சில பிராமணர்கள் வேணா மோடி ரொம்ப நல்லவர் அப்படிப்பா. இங்கே எத்தனை கிரிமினல்ஸ் இருக்காங்க? அவங்க எல்லாம் பாஜக தானே இருக்காங்க. எல்லா திருட்டு பசங்க அங்கே தான் இருக்காங்க. கொலை முயற்சி, பாலியல் வல்லுறவு, போக்சோ சட்டம், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்விதான், இப்ப நீங்க இதுல திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா 30 நாள் பிடிச்சி உள்ள வைக்க போறீங்கல்ல, அதே மாதிரி 30 நாள் உள்ள வைப்பதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகளில் சட்டங்கள் இருக்கோ அவ்வளவுத்திலும் இவங்க மேல ஆல்ரெடி வழக்கு இருக்குது. யாரு? இந்த 116 எம்பிக்கள். இப்போ 39% எம்பிக்கள் மீது வழக்கு இருக்குது. 2026 எப்படி? 2026 இதே சூழ்நிலை நீடிக்கும் பொழுது 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வந்து என்னுடைய அருமை நண்பர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார். திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது.